நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமியை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாபெரும் பிரச்சார பொதுக்கூட்டம் தேனி பங்களாமேடு பகுதியில் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர் உதயகுமார், கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் என சுமார் 3000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எச்சரிக்கை மணி அடிக்கும் விதமாக இந்த தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் டெபாசிட் இழப்பார்கள் என தெரிவித்தார். பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இலவச மடிக்கணினி திட்டத்தை திமுக ரத்து செய்தது. அதிமுக ஆட்சி மீண்டும் வந்ததும் மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டம் கொண்டுவரப்படும் என்று தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அதை முறியடிக்கக்கூடிய சக்தியாக அதிமுக இருக்கும். 40 தொகுதியிலும் அதிமுக மாபெரும் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் நோண்டி எடுத்து அக்கு வேற ஆணி வேற, எந்த இடத்துல எவ்வளவு பணம் தேர்தல் பத்திரத்தின் மூலமா வந்தது என்று கண்டறியப்படும் ஸ்டாலின் அவர்களே, நீங்க கிண்டலும் கேலியும் மற்றவங்களை பேசுறீங்க. உங்க முகத்தை கண்ணாடியில் பாருங்க, அப்புறம் அடுத்த முகத்தை பார்த்து பழிங்க. உங்க முகமே கோணையா இருக்குது, அடுத்த முகத்தை பார்த்து என்ன பிரயோஜனம்? ஏங்க, நான் அப்படி சொல்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏடா இவரும் அத தேர்தல் பத்திரம் மூலமா 656 கோடி வாங்கியிருக்கிறாங்க. மற்ற கட்சிகள் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி பாஜக கூட்டணி வேட்பாளர் தேவநாதன் யாதவை ஆதரித்து டிடிவி தினகரன் காரைக்குடியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், ஓ பன்னீர்செல்வமும் தானும் நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய அரசின் நலத்திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு பெற்றுத்தர வேண்டும் என்று போட்டியிடுகிறோம். தாங்கள் மோடியை பிரதமராக வர வேண்டும் என்று தேர்தலில் போட்டியிடுகிறோம் என்று தெரிவித்த அவர், திமுகவும் அதிமுகவும் இன்றைக்கு கள்ள கூட்டணி வைத்துள்ளனர் என்று விமர்சித்தார். மேலும் அதிமுக வெற்றி பெற்று யாரை பிரதமராக்க போகிறார்கள் என்று கேள்வி எழுப்பிய டிடிவி தினகரன், அதனால் வாக்குகளை வீணடிக்காமல் தங்களது கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு வாக்களியுங்கள் என கேட்டுக் கொண்டார். திமுகவும் அதிமுகவும் இன்றைக்கு கள்ள கூட்டணி வைத்திருக்காங்க. இப்ப இங்க நம்ம வெற்றிய ரெட்டையில ஒருத்தர் நிறுத்தி பிரிக்கிறதுக்கான வேலையெல்லாம் பார்க்கலாம். அவங்க ஜெயிக்க போறாங்களா இல்ல ஜெயிச்சு யார பிரதமராக போறாங்க? பழனிசாமி வீணடிக்காமல், சிந்தாமல், திணறாமல் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். திமுகவும் அதிமுகவும் அமைத்திருக்கின்ற இன்றைக்கு அம்மாவின் கட்சியை புரட்சி தலைவர் கண்டிருந்த சின்னத்தை கரூர் மக்களவை தொகுதி தேர்தல் அதிகாரி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரை மாற்றி நேர்மையான முறையில் தேர்தலை நடத்த வேண்டும் என அதிமுக முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் தொகுதி தேர்தல் பார்வையாளர்களை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், கரூர் மாவட்டத்தில் உள்ள காவிரி மற்றும் அமராவதி கரையோரம் சட்டவிரோதமாக இரவு நேரங்களில் மணல் திருட்டு நடைபெற்று வருகிறது. அவ்வாறு சட்டவிரோதமாக மணல் அள்ளுவதற்கு அனுமதிக்கப்படுவது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை. காவல்துறை துணையுடன் ஆற்று மணல் கொள்ளை நடைபெறுகிறது என்று குற்றம் சாட்டிய அவர், தேர்தல் பார்வையாளர்களை நேரில் சந்தித்து புகார் அளித்துள்ளோம். சென்னையில் தேர்தல் அதிகாரியை சந்தித்து அதிமுக சார்பில் புகார் வழங்கப்பட உள்ளது. மேலும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கவும் உள்ளோம் என தெரிவித்தார். பெட்டிஷனா கொடுத்து வந்திருக்கிறோம். என்னன்னா, கரூர் மாவட்ட நிர்வாகம், காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் ஒருதலை பட்சமா செயல்படுறாங்க. அதிமுகவுக்குன்னா ஒரு சட்டம், அதே மாதிரி காங்கிரஸ் என்னன்னா அவங்க எல்லாமே மணல் கடத்துற பார்ட்டிகள். இப்ப என்ன நடக்குதுன்னா, கரூர் தொகுதியில ஒரு 5 இடத்துல மேட்டுப்பாளையம், மல்லம்பாளையம், நெரூர், பாங்கல் இந்த ஏரியாக்கள்ல மணல் அள்ளுறாங்க. நாங்கள் அதை கம்ப்ளைண்டா சொன்னோம். அன்னைக்கு மாட்டு வண்டிக்காரன் பூரா மணல் மாட்டு வண்டி ஓட்டி பொழப்பு நடத்துறோம் பூரா வீட்டில் உட்காந்துருக்கான். இந்த 11 மணிக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிடுவாரு, நீங்க மணல் அள்ள போங்க, எவனும் கேட்க மாட்டான், கேட்டா எனக்கு போன் பண்ணுங்க, அந்த அதிகாரி அங்க இருக்க மாட்டான்னு சொன்ன காலமெல்லாம் போயிடுச்சு. நீ மாட்டு வண்டிக்காரன் நிலைமை அவ்வளவு மோசமா இருக்குது. ஆனா 10 மணிக்கு ஆரம்பிச்சா வெடிய மணல் அள்ளுறாங்க. மணல் அள்ளி அதுல வர்ற பணத்தை வச்சு இந்த கரூர் ஒன்றியம் பூரா தேர்தல் செலவு தண்ணியா காசு செலவு பண்றாங்க. திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து புதுக்கோட்டையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்து சிறப்புரையாற்றினார். முன்னதாக பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்த வைகோவிற்கு திமுக மற்றும் அதிமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சிறப்பாக வரவேற்பு அளித்தனர்.
மேலும் கூட்டத்தில் உரையாற்றிய வைகோ, நம் எதிர்காலம் ஜனநாயகமாக இருக்கப் போகிறதா இல்லை சர்வாதிகாரமாக மாறப்போகிறதா என்பதை தீர்மானிக்கின்ற களம்தான் 19ஆம் தேதி நாம் சந்திக்கிற தேர்தல் என கூறி ஆதரவு திரட்டினார். நடைபெறுவது சாதாரண தேர்தல் அல்ல, நம் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற யுத்தம். நம் எதிர்காலம் ஜனநாயகமாக இருக்க போகிறதா அல்லது பாசிச வெறிபிடித்த சர்வாதிகாரமாக போகிறதா என்பதை தீர்மானிக்கின்ற களம்தான் 19ஆம் தேதி. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது உரிய ஆவணமின்றி சரக்கு வாகனத்தில் கொண்டு வந்த ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான வீட்டு உபயோகப் பொருட்களை தாராபுரம் தாசில்தாரிடம் ஒப்படைத்தனர். தாராபுரம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பறக்கும் படையினர் கண்காணிப்பு குழு தலைவர் சசிகலா தனது குழுவினருடன் தாராபுரம் திருப்பூர் சாலையில் ஐடிஐ கார்னர் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது சரக்கு வாகனத்தில் திருப்பூரிலிருந்து திண்டுக்கல் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் மிக்சி, மின்விசிறி உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்களை மறைத்து கொண்டு செல்வது தெரியவந்தது. உடனடியாக அதிகாரிகள் அதனை சோதனையிட்ட போது உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்டது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான 200க்கும் மேற்பட்ட வீட்டு உபயோகப் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கைப்பற்றப்பட்ட பொருட்களை அரசு கருவூலத்திற்கும் அனுப்பி வைத்தனர். உரிய ஆவணங்களை காண்பித்து பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் அதிகாரிகள் அறிவுறுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.